ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அகம் காயினை வந்து லூஸ் பாக்கெட்டாக பிரித்து புது காயின் அதை வந்து நான் வந்து காயின் ஹோல்டரில் காயின் ஷீட்டில் தான் போட போகிறேன்னு நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2023 5 ரூபா. நேற்று சொன்னது வந்தது 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. ஆனால் எல்லாமே ஹைட்ராபாத் மின்ட்டு. இயர் மட்டும் மாறும். 20 ரூபாவில் வந்து ஒரே ஒரு இயர் தான். 5 ரூபாலையும் 10 ரூபாயும் ரெண்டு இயர். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 ஒன்றுலேயே 4 காயின். சரிங்களா? எல்லாமே புது காயின். நேற்று பாக்கெட்டை பிரித்து போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இந்த வீடியோவை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி 2025 ஒரு 4 காயின். 4மே வந்து ஹைட்ராபாத் மின்ட். இது வந்து 8 காயின் வந்து 5 ரூபா காயின். அடுத்து 10 ரூபா காயின். 10 ரூபா காயினில் பார்த்தீங்கன்னா 2024 அதில் ஒரு 4 காயின். அடுத்து 2026 இந்த வருஷம் வந்துருச்சு இல்லையா? இந்த வருஷத்தில் வின் பண்ணியிருக்காங்க. 2026 அதில் ஒரு 4 காயின். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 20 ரூபாவில் மட்டும் ஒரே ஒரு இயர் மட்டும் 2024 ஹைட்ராபாத் மின்ட். எல்லாமே புது காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 காயின் வரும். 5 ரூபாயில் 8 காயின், 10 ரூபாயில் 8 காயின், 4 காயின் வந்து 20 ரூபா. ஆனால் எல்லாமே ஹைட்ராபாத் மின்ட்டு. இயர் மட்டும் மாறும். சரிங்களா? 5 ரூபாயில் 2 இயர் 2023 25, 10 ரூபாயில் 2024 26, அடுத்து 20 ரூபாயில் 2024 மட்டும். ஸோ எல்லாமே ஹைட்ராபாத் மின்ட் மட்டும்தான். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே புது காயின். பாக்கெட்டை பிரித்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஆல்பம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா காயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, என்கிட்ட இல்லாத காயினை பார்த்து நம்ம ஆர்டர் போட்டு வரும்போது டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் நான் பாக்கெட்டாக வாங்கி தான் நான் இது பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆல்பத்துக்கு போக மிச்சம் உள்ள காயின்ஸை வந்து நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். எல்லாமே புதுசு தான். அதனால தான் நான் பாக்கெட்டாக வாங்கினதுனால தான் இப்போ எல்லாமே வந்து மிச்சத்தை ஃபுல்லாக இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே யூஸ்டு காயின் கிடையாது. பாக்கெட்டை பிரித்தது நேற்றே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். சரிங்களா? காயின் எல்லாமே யூஎன்சி காயின். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டு மொத்தமாக அப்படியே வந்து 1000 ருபீஸ் வரும். ஏன்னா இது எல்லாமே புது காயின். பொதுவாகவே வந்து ஒரு காயின் தனித்தனியாக நீங்கள் வாங்கினீங்கனாலே அந்த ரேட் வந்துடும். பட் இந்த மாதிரி காயின் ஷீட்டில் போட்டு காயின் ஹோல்டரில் போட்டு லேபிள் ஒட்டி ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதை பாக்கெட்டை ஒவ்வொரு தடையும் நாங்கள் ஷிப் பண்ணுறோம். அந்த ரேட் வரும். எங்களோட உழைப்பு அதில் வந்து லேபிள் ஒட்டுறது, லேபிளுக்கு நான் ஒவ்வொரு தடையும் போய் இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. காயின் ஷீட்டு இந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா? ஸோ இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 காயின் வந்து அப்படியே 1000 ரூபா. ஷிப்பிங் ஒரு 70 ரூபா வரும். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஷிப்பிங் வந்து இவ்வளோ ஆகுதா அவ்வளோ, அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு கொரியர் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் எஸ்டி கொரியர் வந்து ஒரு ரேட், அதாவது அவங்க என்னென்னா அரை கிலோவுக்கு கம்மியாக இருந்தாலும் அந்த அரை கிலோ ரேட்டு தான் போடுறாங்க. அது நம்ம ஒன்றுமே தவிர்க்க முடியாது. அவங்கள்ட்ட பேசியும் பார்த்தாச்சு. பட் அவங்க வந்து இதுதான் மேடம் எல்லா இடத்துலையும் நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் எல்லாருக்குமே அப்படின்றாங்க. அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒன்றுமே இதை பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் ஆவரேஜாக 70 ரூபா தான் வாங்குகிறேன். சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதனுடைய ரேட் வந்து மொத்தமாக 1000 ரூபா. ஷிப்பிங் வந்து ஒரு 70 ரூபா வரும். 1070 ரூபா. சரிங்களா? இது எல்லாமே புது காயின். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.